வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய மணிக்காரபாளையத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர்ல தான் நாட்டாமை படத்துல முக்காவாசி காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பத்தி இந்த ஊர்ல இருக்கவங்கள்ட்ட நம்ம கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கும் போது அண்ணன் வந்தார். எங்கள் வீட்டில் தான் இங்கே படம் பூரா எடுத்தாங்க. வாங்க போவோம் சொல்லி கூப்பிட்டாரு. வாங்கண்ணே போவோம். மணியாரம்பாளையம் அங்கே ஒரே சீன் தான். இங்கே தான் 3-4 சீன். இதே மணியாரம்பாளையம். டீச்சர் சூசைட் பண்ணுறது தெரியுமா, பாதாணி மரத்தில். ஆமாம், அது என்ற வீட்டில் எடுத்தது. உங்கள் வீட்லையா? சரி. அப்புறம் கவுண்டமணிக்குமே செந்திலுக்குமே அப்பா மக்கா சண்டை வந்து பங்கை பிரித்து கொடுன்னு சொல்கிற போது தட்டை கொடுப்பாரு. அது நம்ம தலைவாசல் தான். அந்த படம் எடுத்தாங்க இல்லைல்ல தேவி வீட்டில், அதுக்கு தாங்க மரம் வெட்டிட்டாங்க. இங்கே தான் இருந்தது பாதாணி மரம். அந்த மரத்தை வெட்டிட்டு இப்போ இந்த செட்டு போட்டுட்டாங்க. இது ஏன் வெட்டினாங்க? வீட்டுக்காரர் தேவையில்லைன்னு வெட்ட வேண்டியதுதானுங்க. வீட்டுக்காரர் பின்னாடி தான் செவ்வறு இருந்துச்சா? இது ரெண்டும் ஒரே பங்கு தானுங்க. இப்போ இடையில அந்த படத்துக்கு பிற்பாடு அவங்க அண்ணன் மூடு வேறையாக பங்கு போட்டாங்க, தம்பி வீடு வேறையாக பங்கு போட்டாங்க. அந்த வேலி இப்போ போட்ட வேலி. நாட்டாமல் படம் எடுக்கிற போது இதெல்லாம் பூரா ஹால். சரி சரி. எத்தனை நாள் எடுத்தாங்க? அது இங்கே ஒரு மாதமாக எடுத்தாங்கல்ல. கொண்டாந்து இங்கே நிறுத்திட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூட பணம் கொடுத்தாரு இல்லைங்க. எவ்வளோ கொடுத்தாருங்க? 40,000 ரூபா கொடுத்தாருங்களாம்மா. காம்பவுண்டு நாட்டாம் சினிமா எடுத்தாங்களாம். அந்த ஊரில் பிரகாசமான வந்திருக்கிறாங்க. எல்லாம் வந்து இங்கே உட்காந்து கவுண்டர் மணிக்கு பொண்ணு பார்க்க போகிறாட. இவத்துக்கு ஒரு டம்மியை மிச்சர் திட்டு உட்காந்துருப்பாரு. அவர் இந்த இடத்துல உட்காந்துருந்தாரு. அவர் மிச்சர் சாப்பிடுவாரு. பொண்ணு இங்கே வந்து பார்த்தா செந்தில் இந்த நேரம் நிற்பாரு. கவுண்டமணி பொண்ணு பிடிச்சிருக்கும் என்னும் பாரு. ஐயோ தகப்பா, இதுதான் நல்லா பிடிச்சிருக்குதுன்னு நான் சொன்னனே பொண்ணை, நீ வந்து இதையுமே தங்கச்சின்னு சொல்லிட்டியே அப்படின்னு. இந்த இதில் தான் அவர் வந்து எடுத்து அடிக்கிற போது எல்லாம் எந்திரிச்சு துப்பிட்டு வெளியே ஒடியாருது. இதுதான். அப்புறம் அந்த வட்டலை முடிச்சு சொத்து தகப்பா இந்தான்னு கொடுக்குறதுங்க. அப்போ இந்த பாத்ரூம்ல கட்டல. அப்போ வந்து இது வந்து வருவாரு கவுண்டமணி, தகப்பா உனக்கு சொத்தா வேணும்னு வட்டலை முடிச்சு தருவார். வாங்க இப்போ வாங்க. நல்லா இதே பெயிண்ட் தான். இந்த அலமாரியில் இந்த பெயிண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் தான் தட்டை உடச்சி இந்தா உனக்கு பாதி எனக்கு பாதிங்கிறது. அவனுக்கு 2 குழந்தை. ரஜினி படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு போவான். அவன் எங்கள் பங்காளி வீட்டு பையன். இந்த காய்கறி கடை போட்டுருக்குதே, இந்த கடை அந்த அம்மா பையாவன். இதெல்லாம் முக்கால்வாசி சீன்ஸ் இங்கே தானுங்கெல்லாம். டீச்சர் வீடு எங்கே இருக்கு? காசிபாளையத்துலேங்க. அது காசிபாளையம். அதில் ஒரு சின்ன சந்து. அதில் அவர் பாட்டுக்கு அவர் வருவார். அந்த செவிடவன் ஒருத்தன் வருவானே, அவங்ககிட்ட விளக்கம் கேட்பான். பசுவதி இந்த வீட்டிலேருந்து வராரு. ஆவணி மாதமாக இருந்தானே அப்பசி மாதமாக இருந்தானே வச்சுக்குவோ கல்யாணம்பானு. உங்கள் காதில் ஒன்று அணுகுண்டத்தாண்டா வைக்கணும் போடணும் போட்டு ஒரு செவடங்கிட்ட தான் பசுபதி நம்ம தம்பி பங்காளி வயல் இப்படி பண்ணுன்னு சொல்லி போட்டோமே அப்படின்னு வேற ஒருத்தங்கிட்ட போய் சொல்லுவேன். அதெல்லாம் அங்கே எடுத்தது தானுங்க. அப்புறம் அவ்வளோதான் இந்த சீனுங்க. அப்புறம் அந்த பொதி கட்டி தங்கச்சிக்கு வந்துட்டு அந்த எங்கள் தங்கச்சியோடு வராங்க. அவளுக்கு யானை வச்சு போர் அடிச்சுக்கிட்டு அது அத்தானி ரோடு. அவன் கேஸ்ல எங்களுக்கெல்லாம் கூட பணம் கேட்டிருந்தா தந்துருவாங்க. நாங்கெல்லாம் பணமே கேட்கல, சும்மாவே எடுத்துக்கோங்க. சரி சரி இந்த ஹவுஸ் ஓனர் இந்த அம்மா தானுங்க. நான் நீங்கள் இந்த வீட்டில் குடியிருந்தவன் தானுங்க.